கவராடும் பவனம் பந்தயம் 10,000 வெற்றிக்கு மணமாலை, வீழ்ச்சிக்கு சிறைச்சாலை. இப்படிக்கு லாப்பு. ஐயா, அது ஏயா படிக்கிறீங்க? ஏன் இங்க ஆனாரப்பட்ட அரசுகள் எல்லாம் உள்ளே அடிமையாகி கிடப்புறாங்களா அந்த பல்லடத்துல? நீங்க இதுல யாருமே வெற்றி பெறலையா? வெற்றியாவது பெறதாவது? ஆணவாயில் ஆகப்பட்ட கரும்பு, அகிலவாயில் ஆகப்பட்ட துரும்பு எங்கேயாவது திரும்பணும் ஐயா. போங்க போய் வந்த வேலையை பாருங்க. ஆண்களை அடிமையாக்குவதென்றால் அவள் எப்பேற்பட்டவளாக இருக்க வேண்டும்? சுத்தவீர வம்சத்தில் பிறந்த நாம் இவளை வெற்றி காணாமல் திரும்புவதா? நில்லுங்கிற நில்லுன்னா நிக்க மாட்டேங்கிற, புல்லு தின்னுன்னா திங்க மாட்டேங்கிற. நீயா பேசுற? நான் குதிரையில பேசுவதில் இருந்தேன். என்ன குதிரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? வாங்க 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 வாங்க. என்ன அது நாட்டு நகரத்துல வீட்டுல காட்டுல எல்லாம் நிலவரம் நாட்டு வளம் நிலவரம் எல்லாம். சாப்பிட்டீங்களா இல்லையா? பேசாத. நீ யாரு? நீங்க யாரு? நான் பூர்வ இளவரசன். தெரியுது. இருந்தாலும் உடையில இருந்து ஆளை எடை போட முடியாது பாருங்க. மேலும் இந்த வீட்டுக்கு நான் பெரிய மனுஷனா இருந்து நான் ஏன் வரப்படாது பாருங்க. நீ பெரிய மனுஷனா? ஓ, அதுலயும் சந்தேகமா? நீங்க பகடையாடதான வந்தீங்க? பகடையாட மாத்திரமல்ல, இந்த பட்டயத்தையும் இறக்க வேண்டும், அவள் அகம்பாவத்தையும் அடக்க வேண்டும். எப்பா பொறி பறக்குது. அப்ப இன்னைக்கு ராத்திரி வாங்க பகடையாடுறத வச்சுக்குவோம். என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? நீங்க ஏன் சிரிச்ச? நீங்க ஏன் சிரிச்சீங்க? ஜெயிக்க போறது என்னமோ நான். இதுக்கு இரவு என்ன பகல் என்ன? காரணம் இல்லாமலா இரவுல ஆட்டத்தை வச்சிருப்போம். அது என்ன காரணம்? காரணம் ஒண்ணு இல்ல, சந்திரபுரையை பார்க்காதபடி லக்கு ஆட்டத்துல உட்காராது. பைத்தியகார நம்பிக்கை. ஐயோ, இத மாதிரி சொல்லிட்டு தானே அநேக ராஜாக்கள் வந்து இங்க அடிமை ஆயிட்டாங்க. அது நம்ம கிட்ட பலிக்காது. ஆமாமா, பலிக்கவே பலிக்காது. கண்டிப்பா பலிக்காது. இன்னைக்கு ராத்திரி நீங்க வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். சரி போ. अरे वाह. சமயத்துல விளக்கு எங்க கை விட்டுடுவோம்னு சரி பார்த்துக்கிட்டு இருக்கியா? நமக்கு வழக்கு தானே ஜீவனாடி, அதனால நாடி சரியா இருக்கான்னு சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து விட்டா அது சக்கே நானா சீக்கிரம் எதிர்கொண்டாடுங்க. வீரரெல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே. பிள்ளேந்தும் வீரரெல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே. என்னை வெற்றி பெற முடியாது, நீர் கட்ட வித்தையும் செல்லாது. என்னை வெற்றி பெற முடியாது, நீர் கட்ட வித்தையும் செல்லாது. பிள்ளேந்தும் வீரரெல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே.
உணராதே இந்த ஜெகமே புகழ்வராஜனை மதியாமல் உணராதே என்னாலும் ஆடவரே ஏளனமாய் என்னாதே என்னாலும் ஆடவரே ஏளனமாய் என்னாதே என்ன வேணும் துறையே இஷ்டம் போலே கேளினியே என்ன வேணும் துறையே இஷ்டம் போலே கேளினியே 12 போட வேணும் பலிதாதே ஜெயம் காணும் 12 போட வேணும் பலிதாதே ஜெயம் காணும் இராறு பன்னிரண்டு ஏங்குதே உன் கண்ணிரண்டே இராறு பன்னிரண்டு ஏங்குதே உன் கண்ணிரண்டே. ஓஹோ, உங்களுக்கு 12 வேணுமா? இளவரசே, ஆண்டவன் பெயரால் சொக்கட்டான் உருட்டப்படுவதா? எதிர்பாராத விதமாக எது நடந்தாலும் சரி, ஒரு முறைதான் சொக்கட்டான் உருட்டப்படும், மறுமுறை எக்காரணத்தை கொண்டு உருட்டப்பட மாட்டார். சம்மதம் தானே? ஓ, சம்மதம். எங்கே உருட்டு? என்ன இது? நான் வெற்றி பெறும் சமயத்திலே விளக்கணிந்து விட்டது. எண்ணிக்கை கூட என்னவென்று புரியவில்லை. அவசரப்படாதீங்க. துல்லே துல்லே, சீக்கிரம் வந்து இந்த வழக்க பொறுத்து விளக்கு ஒண்ணு புரியல. நீராப்பு பேசி வந்த போரோப்ப ராஜாவை வெட்டிட சொல்லு நீராப்பு பேசி வந்த போரோப்ப ராஜாவை வெட்டிட சொல்லு மண் வெட்டிட சொல்லு சூராதி சூரனங்க சோம்பேறியாய் திரிந்த கட்டிட சொல்லு மரத்து கட்டிட சொல்லு நீராப்பு பேசி வந்த போரோப்ப ராஜாவை வெட்டிட சொல்லு மண் வெட்டிட சொல்லு. மதுவே இழக்கிறார் மனப்பால் குடிக்கிறார் தலைவிதியார் காலகதியார் வந்து தனியே வாடுகிறார் மதுவே இழக்கிறார் மனப்பால் குடிக்கிறார் தலைவிதியார் காலகதியார் வந்து தனியே வாடுகிறார். இதோடு வாடும் செல்வங்கள் யாவும் சரியால் பாவமாகிறார் நினைவே வாழ்வு தருவான நாளை நிலையே மாறியேகிறார் இதோடு வாடும் செல்வங்கள் யாவும் சரியால் பாவமாகிறார் நினைவே வாழ்வு தருவான நாளை நிலையே மாறியேகிறார் இடியால் காலகதியால் வந்து தனியே வாடுகிறார் மதியே இழக்கிறார் மனப்பால் குடிக்கிறார் தலைவிதியால் காலகதியால் வந்து தனியே வாடுகிறார். மீசையெல்லாம் துள்ள துள்ள ஆசையினால் வந்தவரே, உங்கள் தேசத்து எல்ல கல்லை மிதிப்பது எக்காலம். நீ என்ன தாராட்டுற? முள்ளையா முள்ள முள்ள எடுத்து கொடு கையில. குடி. இந்த வீராப்பெல்லாம் அங்க காட்டணும் தோட்டத்துல போய். கொட்டிடுவார் போல இருக்க. ஆறாரோ அறிகிறோ எங்கப்பா நீ யாரோ நாரோ. அந்த பட்டு விடுதலை என்ன? அவனை இதுவரை யாருமே ஜெயித்தது இல்லையா? ஐயா வேலை செய்யணும்னா விடுதலை போட்டு இருக்க இருக்கும் போதே இப்படி கதை படிக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை கொடுத்தா என்ன வேலை செய்வீங்க? போயா போய் வேலை செய்ய போ. அவளை போச்சல வா வா.
யோசிச்சு தோணுது. என்ன மறைந்து யாருமே ஜெயிக்கலன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் வேணும். சித்தர்களின் மனதை திறந்து கொண்டானோ இந்த பெண்களின் உள்ளத்தை மட்டும் அறிய முடியாதுமா வீட்டுக்கு சொன்னேன். அதனால நான் மாறு வேடம் போட்டுத்தான் இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சேன். மாப்பிளையா என்ன பெரிய மாசக்கணக்கில் சோட்டு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்ப ஒரு பையன் நீங்க கௌரவம் வந்த உடனே உரமுறை பையன் பேர் வந்து நீ இப்படி மறந்துட்டா என்ன மச்சான் செய்யணும்? மரியாதை நீங்க போயிடா ஐயோ அத்தா, இன்னும் உயிரோடு இருக்கியா அத்தா? நான் செத்தாலும் மறக்க மாட்டேன்னு சத்தியம் செய்தேன். என்னத்தா அதுக்குள்ள என்ன மறந்துட்டியாத்தா? என்ன பாராட்டா அத்தா? ஐயோ, நான் இழுத்துக்கிட்டு போயிருந்தா இப்படியே அவங்க கிட்ட உதவாங்குறேன். அங்கத்தான் மச்சின பிள்ளை இன்னும் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன் யோசனையாவது சோதனையாவது ஏதோ யோகா அடிக்குது. உன் பேரு குருசாரு, அது கூடவா மறந்துட்டீங்க? தம்பி என்ன பாத்து கேளுங்க. என்னமோ பேரு வழங்கணும், பெரிய குடியாகணும் தான் உன்னை ஊரா சுத்தி கடைசி கிட்ட வந்து தேடி என்னடா நான் எங்களை எல்லாம் பரத வச்சு விட்டுட்டு வந்துட்டியப்பா. அப்பா கவலைப்படாதீங்க, மச்சான கட்டி போட்டுருவோம். எது காத்தா நம்ம குருசார உன்னை கட்டி போட்டலான்னு. நீங்க வழங்கி போங்க. இப்ப என்ன ஆகுது? இப்பதான் 40 வயசு ஆச்சுது. கவலைப்படாத, மச்சான் விளையாடுறாரு, சிறு வயசு பாரு. அத்தா சாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் ஒரு 20 வருஷம் போகட்டும், நானே ஒண்ணு அடைச்சேன். என்ன கூப்பிட்டியா? ஐயோ, எப்ப கண்டாலும் உனக்கு இந்த வேலையா இருக்குதான். மாமான்னு. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இவங்களாமா ஏன் உடம்புற? இந்த பொண்ணு இருக்குதே, நான் கட்டிக்க போறேன். நான் தான் கட்டிக்க போறேன். இந்த பொண்ணு நானும் சின்ன பிள்ளையில கண்ணாம்பூச்சி ஆடுனதும், மண்ணால ஊடி கட்டி மாப்பிளைய பொண்ணுன்னு ஆடுனதும் அதை இப்ப நினைச்சாலும். ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு ஆசையா இருந்தவர் தான் இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசினார். நீ கோவிச்சுக்காத. சரி, சோத்த திங்கலாம் வா. ஆமா, வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட இதெல்லாம் சத்திரமா இல்ல காவடியா? சர்வம் போட்டும். ஐய, வந்திருக்கிற மாமா மச்சான் முன்னிலையில இப்படி மரியாதை குறைவா பேசுறீங்க. இதெல்லாம் உங்களுடைய பந்து கிளாஸுக்கு? ஆமா இல்லக்கு, 4 நாளைக்கு இருந்துட்டு போலான்னு 3 பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வந்தவங்க ஏன் போக சொல்றேன்? இத்தனை காலத்துக்கு அப்புறம் சிக்கரை பார்த்து வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் வீட்டுக்கு போட்டுனேன். அதுக்கு சாப்பிடுவாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த பெண்ணுடைய அழகையும் அமைதியான வார்த்தையை எதிர்த்தா அரசு அடிமையாக்குற மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமாங்கிறது பெரிய சந்தேகமா இருக்கு. சரியா போச்சு, யாரு கூடாது, 10 வேஷம் போட்டு புரியா இருக்க கூடாது. தானி வில்லேந்தும் வீரரெல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே, வில்லேந்தும் வீரரெல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே. என்னை வெற்றி பெற முடியாது, நீ கண்ட வித்தையும் செல்லாது. என்னை வெற்றி பெற முடியாது, நீ கண்ட வித்தையும் செல்லாது. என்ன வேணும் உனையே உன் இஷ்டம் போலே
நீயே என் ஆசையான கற்கண்டு எண்ணம் போலவே வெற்றி காணவே போட வேணுமே ரெண்டு என் எண்ணம் போலவே வெற்றி காணவே போட வேணுமே ரெண்டு ஆசையாலே கீர்த்தி பெற்ற மன்னவா கர்மம் கொண்டு தலைவனும் மன்னவா கர்மம் கொண்டு தலைவனும் மன்னவா எழுந்து வளர்ந்த அழகு ராஜா எழுந்து வளர்ந்த அழகு ராஜா நீ நெல்லு புத்தியாகணும் ஏகத்தோடு புதிருக்கலாம் பொய்ட விட்டு போடணும் ஏகத்தோடு புதிருக்கலாம் பொய்ட விட்டு போடணும் प्यारी आओ हमारा लड्डू तेरी कलेंगे नहीं हटो प्यारी आओ हमारा लड्डू तेरी कलेंगे नहीं हटो महफिल में चतरन खेलने आया हूँ मैं आया महफिल में चतरन खेलने आया हूँ मैं आया पैसा है तो पैसा है क्या चतरन खेलो वो प्यारी है अरे वाह 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 पैसा है तो पैसा है क्या चतरन खेलो वो प्यारी है हो प्यारी प्यारी आओ हमारा लड्डू आओ आओ मेरे प्यारे आओ ബന്ധമുള്ള സുന്ദരാണി പകട കളിക്കാൻ വന്നു ഞാൻ പകട കളിക്കാൻ വന്നു ചന്തമുള്ള വാലിൽ ഞാനേ സ്വന്തമാക്കാൻ പോകുന്നു ചന്തമുള്ള വാലിൽ ഞാനേ സ്വന്തമാക്കാൻ പോകുന്നു നാടു വിട്ടു നാടു വന്നു നശിച്ചു പോകാതെ നാടു വിട്ടു നാടു വന്നു നശിച്ചു പോകാതെ പകടകളിൽ നാടം കൊള്ളാതെ രാജ പകടകളിൽ നാടം കൊള്ളാതെ രാജ നാടം കൊള്ളാതെ కలనిజం పెరుగని గర్వాగుడం నీవు బాని జన్మముల బ్రతుకుమయ్యా நம்மளை கண்டதும் புறத்துனவன் இந்த பொம்பளை கண்டதும் பூரிச்சு போயிட்டான் பத்தியா அதுதான்பா பூ போன்ற முகத்துக்கும் இந்த புல்லு முளைக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் அது தோட்டம் சார் இந்த சுக்குரு உன்னை கண்டதுல இருந்து இந்த உலகத்தையே மறந்துட்டான் அதனால அவனை எப்படியாவது புல்லா போட்டு இந்த விஷயத்தை எல்லாம் கக்க வைக்க புரியுதா சார் கொஞ்சம் கூட பயப்படாத நான் இங்கதான் இருப்பேன் ஒரு வேலை அவன் கொஞ்சம் அளவுக்கு உயர்னா இருக்கானே போகும்போது வழியில சாப்பிட்டுட்டா போகுது. நம்ம ஊர்ல இன்னைக்கு பிரமாணமான ஒரு விசேஷம். அதுக்கு போய் பார்த்து வந்தா மாமாவுக்கு சவிக்கமா போகுது. ஒரு கூட எடுத்து முடியாது மாமா. மாமா அப்பா நான் வரேன்ப்பா. ஐயா பொம்பளைங்க எல்லாம் போக கூடாது. அங்கெல்லாம் ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு. என்ன மாமா போகும்போது சுத்து வாங்கி கொடு, வரும்போது தண்ணி வாங்கி கொடு. அப்பா அப்பா தொலைஞ்சாங்க சரி எங்க உங்களை சுக்குர் மாமா திருவிழா காலத்துக்கு போய் சொல்லியிருக்காரு. போமா சரி. அப்பா நான் சுக்குர் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. இது வேறையா எப்பனே தாத்தா? தாங்க தாத்தா.
முகமெல்லாம் ரொம்ப அழைச்சிருக்கேன். உட்காருங்க தாத்தா, இன்னும் உட்காருங்க தாத்தா. அவர் தான் மனசை புரிஞ்சுக்காம போறாரு. புரிஞ்சவங்களா இருந்தா ஜாடையா ஒதுங்கிக்கவானா, நான்ல போங்க போங்கன்னு கழுத்தை பிடிச்சி தள்ள வேண்டியதா இருக்குது. அப்படி நீங்க பிடிச்சி தள்ளாம பண்ணா அவங்க எல்லாம் இங்க இருந்து போவாங்கன்னு நினைச்சீங்களா? போகவே மாட்டாங்க. இந்நேரம் திருவிழா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் நிக்கிற குல்சாரு? உட்காரு. அட வெக்கப்படாத, உட்காரு. இல்ல, கடவுளுடைய பிரார்த்தம் எப்படி இருக்கு பாத்தியா? பிரார்த்தம் என்ன, அவரே பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. பாத்து. ஓ, ஆண்டவனை சொன்னியா? ஆமா ஆமா. சொல்லு சொல்லு சொல்லு. குல்சாரு, கடல்ல இருக்கிற உப்பு எங்க, காட்டுல இருக்கிற இந்த காய் எங்க? இது ரெண்டுக்கும் உறவு ஏற்பட்டு ஊறுகாயா மாறணும்னு இருக்குதே, அது போகுமா? உயிர் போனாலும் விட்டு போகாது. அப்படி சொல்லு. ஒட்டிய உள்ளத்தை வெட்ட வர்ற அருவா கூடல மொட்டையா போயிடும். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் யாரும் அசைக்க முடியாது. முடியாது. ஏன் முடியாது தாத்தா? நான் கூட்டு போறேன் தாத்தா உங்களுக்கு வாழ்க்கை. தாங்க தாத்தா. தாத்தா நான் அரசுமா எம்மையா பாரசுமா என்ன பார்த்து பேசுங்க தான். ஐயோ 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 ஐயோ, உன் கையை கன்னத்துல போட்ட உடனே நான் எங்கெங்கேயோ போறேனே. இதே போல என் உள்ளத்துல போட்டா நான் என்ன கேள்வி ஆவேன்? அது போகட்டும், சின்ன வயசுல சுத்த மக்காட்ட இருந்த இப்ப வர வர சக்கப்போடு போடுறீங்க. அந்த போடு போடலன்னா இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஆனானப்பட்ட அரசர்கள்லாம் எனக்கு எப்படி அடிமை ஆவாங்க? அவங்க எல்லாம் எப்படி அடிமையாங்கத்தான்? அதெல்லாம் என்னத்துக்கு, அதுவான வேற சொல்லுங்கத்தான். சொல்லிடுவேன், இது சொல்றத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இது பத்தியாருக்கு தெரிஞ்சது முழுது என்னதெல்லாம் அவங்க எடுத்து போயிடுவாங்க. அப்புறம் போய் வாங்கிட்டு வரணும். அப்படின்னா என்ன பரிசையா இருந்தாலும் நினைச்சிட்டீங்க? அடாடாடாடாடா புல்சாரு, நீ கோவிச்சுக்காதம்மா. வருங்காலத்து பொஞ்சாதியா இருந்தாலும் ரகசியத்துல முன்ஜாக்கிரதையா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. சொல்லுங்க தானா. ஐயோ, இந்த ரகசியம் எல்லாம் உனக்கு என்னத்துக்கு? சொன்னா என்னவா குறைஞ்சா போயிடுது? நான் எதை சொல்றது என்ன ஏது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆட வர்றவங்க எல்லாம் எப்படி அடிமையாறாங்க அத மாத்திரம் சொன்னா போறோம். இத மாத்திரம் சொன்னா போதுமா? உட்காருங்கண்ணா, சொல்லுங்க. எல்லா ரகசியமும் ஐயா கைக்குள்ளதான் இருக்குது. ஐயா என்ன செய்யறாரு அத மாத்திரம் சொன்னா போதும். இத மாத்திரம் சொன்னா போதுமா? வர்றவங்க கிட்ட பொண்ணையும் வாங்கிட்டு அவங்க கண்ணையும் கட்டி கொடுறாரு ஐயா. ஐயா எப்படி கண்ணை கட்டுறாரு அத மாத்திரம் சொன்னா போதும். எல்லாம் ஐயா கையில இருக்கிற விசையால தான். ஐயா கையில என்ன விஷயம் இருக்கு அத மாத்திரம் சொன்னா போதும். ஐயோ, அது ரொம்ப அந்தரங்கமான விஷயமாச்சுதே. அதிரங்கமான விஷயம் அத மாத்திரம். என்ன அப்படி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்க நீ? இத மாத்திரம் சொல்லிடுறேன், இனிமே கேட்கப்படாது. அந்த அந்தரங்கமான விஷயால தான் அவங்க கண்ணு உருண்டு போகுது, காய் திரண்டு போகுது. யார்கிட்டையும் சொல்லிவிடாத. இப்ப நான் ஒண்ணு சொல்லல, நான் கேட்டேன். ஏன்னா ரொம்ப ரகசியமான விஷயம். உன்னை வெட்டினாலும் சரி விஷயத்தை வெளியில விட மாட்டேன். அது போகட்டும் புல்சாரு. புல்சாரு புல்சாரு புல்சாரு, ஆஹா என் அத்தி பழமே, ஆடாத பம்பரமே, இச்சைக்கு உகந்த பச்சை முளகாயே, கடலிலே பேயும் கார்த்திகை மழையே, பாலைவனத்திலே பாயும் ஜீவநதியே, அமத காற்றே அமத காற்றே. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் போல இருக்க. புத்தி இருக்கா இல்ல புத்தி இருக்கான்னு கேட்டேன். யாருக்கு புத்தி? அதெல்லாம் கேள்வி. நிலைமை தெரியாமல துடிக்கிறான். என்ன விவரம் இருக்கு மச்சான்? அப்பா இருந்தாலும் யாரா இருந்தா என்ன விவரம்? என்ன துண்டு துண்டா துண்டு துண்டா கொண்டு துண்டு வெட்டி போடுறோம். என்ன என்ன விவரம்? என்ன நல்லி கூறாடி சொல்லி அடிக்க மாட்டேன். நல்லிக்கு நல்லி நல்லி நீங்க அதெல்லாம் வேண்டாம். நீங்க பெரிய மனுஷனா இல்ல, விவரத்தை சொல்லுங்க. நீ சொன்னாதான் உட்கார்ந்தா கேட்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்லுங்க மச்சான், நீங்க பெரிய பெரிய மனுஷன். இதெல்லாம் ஏமாத்த கூடாது. நீங்க எங்க அப்பா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன சொன்னீங்க தெரியல. திருவிழாவுக்கு போகணும் எங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா? இல்லை சொன்ன ஒன்ன பண்ண சொன்னீங்களா? சொக்கட்டானை ஒரு முறைதான் உருட்டப்படும், எக்காரணத்தை கொண்டு மறுமுறை உருட்டப்பட மாட்டார். சம்மதமா ஐயா இளவரசே? சம்மதம் சம்மதம். என்ன வேண்டும் இடவருக்கு? என்ன வேண்டும்? எப்படியாவது ஜெயிக்க வேண்டும்.
அதுவல்ல நாங்கள் கேட்பது, எண்ணிக்கை என்ன வேண்டும் என்பது. எண்ணிக்கையா? எண்ணிக்கை சும்மா கேளுங்க, தொக்கட்டான் என்னப்படி கேட்கும். அப்படியா? ஆண்டவா, உன்னை நம்பித்தான் ஆரை கேட்கிறேன். நீ சமுத்திரத்தை காட்டானே. போடுங்க ஆறு. ஓஹோ, ஆறு வேண்டுமா? தொக்கு இங்க போடு. ஐயா, இது நல்ல நேரத்துல விளக்கு அழிந்து விட்டதே. கொஞ்சம் புள்ளி புள்ளி சீக்கிரம் வந்து இந்த விளக்க பொறுத்து. ஒரே உருட்டா போச்சு. என்ன விழுந்திருக்குன்னு தெரியலையே. சீக்கிரமா சீக்கிரமா. ஐயோ, என்னது? ஆரோ வந்து விட்டது. ஆண்டவா, என்னை மோசம் செய்து விட்டாயே. இப்படித்தான் ஏமாற்றிருக்காங்க போல இருக்கு. தெரியலையே தெரியலையே. எழுந்து சொல்றேன். இளவரசி, பணத்துக்கும் பணத்தறிவுக்கும் ஒவ்வொரு நீங்கள் எப்போதாவது புரிந்து கொண்டீரா? அங்கங்க போறேன், அங்கங்க போறேன். இன்னொன்னு செய்யணும் தெரியுமா? அடுக்கு பாத்திரம் விளக்கணும், அடுக்கு வேலை செய்யணும், மாவு எடுக்கணும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. முட்டாள்கள் கூட்டத்திலே முதன்மை ஸ்தானம் பெற்றவரே, உங்க பட்டாளத்தை போய் இது பார்ப்பது நீய காலம். சுமாரியா எல்லாம் தூங்குறாங்க. ரொம்ப வெளியே போயிடலாம். எதை கூட வைக்க மாட்டேன். பன்னீரம்படம் வந்தேன், வர்ற வழியில வெந்நீரா போச்சு. அப்படியே விட்டேனா அங்கிருந்து சமாளிச்சுக்கிட்டு நேரா இங்க வந்துட்டேன். குல்சாரு குல்சாரு மழை காலத்திலே தவளை கத்த மறந்தாலும், மரத்துக்கு மரம் குரங்கு தாகம் மறந்தாலும், பூமியே விடிந்து வானத்திலே விழுந்தாலும், கடங்காரன் தன் கடனை கேட்க மறந்தாலும், உன் மீது உள்ள காதலை மறக்கவே மாட்டான் இந்த சுக்கூர். யாராவது முடிச்சுக்குவாங்க. ஆஹா, செத்தாலும் மறக்க மாட்டேன் ஜீவிதமே.
புல்சாரு, இன்னைக்குத்தான் நமக்கு ஒரு இன்ப நாள். புல்சாரு, ஆஹா, உன் ஜடை அழகும் உன்னுடைய இடை அழகும் என் கண்ணை பறிக்குதே. இல்லை இல்லை, இரவிலே என் கண்ணை மறைக்குதே. ஆமா, போதும் 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 என்று சொல்லாதே என் பொன்வண்டே. நான் கடைசி வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். ஆமா, உன் பேச்சை ஆற்றில் தான் எழுத வேண்டும். ஆற்றிலே எழுதிப்பார், அழியாது. காற்றில் எழுத வேண்டுமா? காற்றிலும் எழுதிப்பார், கலையாது. அப்படின்னா ஆகாயத்தில் எழுத வேண்டுமா? ஆகாயத்திலும் எழுதிப்பார், அலையாது. புல்சாரு, எங்கே உன் திருமுகத்தை ஒரு முறமாக திருப்பு. ஆஹா, என் மேலே உனக்கு ஏன் இந்த வெறுப்பு? உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எங்கே உன்னுடைய சிரிப்பு? இது என்ன கருப்பு? இது என்ன Oh,